ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோவோட அம்மாவுக்கு ஹீரோயின் தான் வந்து இன்டர்ன் டாக்டராக இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு பிடிக்காமையே தான் இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்கள்ல, அதில் வந்து மிஸ்டேக்குன்னு சொல்லி எல்லாருமே வந்து ஹீரோயினை வந்து குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அது ஐசியூ வார்டோட மிஸ்டேக் மட்டும்தான், இவங்களோட மிஸ்டேக்கே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோயின் தான் வந்து வழக்கம் போல் ஹீரோவோட அம்மாவை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஹீரோவோட அம்மாவுக்கு தான் பிடிக்காதே. இன்னும் நீ வந்து என் கண் முன்னாடி தான் நிற்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கா, தலைகில வலிக்கா என்ன ஏது அப்படின்ன உடனே, நீ என் கண்ணு முன்னாடி இருந்தால் உன்னை பார்த்தா தான் எனக்கு தலைவலியே வருது, நீ இங்கேருந்து போனோன்னா எனக்கு தலைவலிலாம் போயிடும், தயவுசெய்து நீ போயிரு அப்படிங்காங்க. ஹீரோயின் வந்து அதை கண்டுக்கிறாமல் உங்களுக்கு என்ன செய்யுது, இடுப்பு வலி எப்படி இருக்குது, வேறு ஏதாவது ப்ரெஷர் கூடியிருக்கா என்ன ஏது அந்த மாதிரிலாம் கேட்காங்க. இந்த அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. வந்த ஒன்று ஒரு கிளாஸை எடுத்து அதை தூக்கி உடச்சிட்றாங்க. அந்த சத்தம் கேட்டு ஹீரோவும் டாக்டர் ஹூக்கும் வந்துடுறாங்க. டாக்டர் ஹூக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்லிடுறா. ஹீரோட அம்மா வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த இன்டர்ன் வேணாம், எனக்கு வந்து வேறு இன்டர்னை வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை உங்களுக்கு இவங்கள தான் நாங்கள் வந்து அசைன் பண்ணியிருக்கோம், இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஹூக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து ஹீரோட அம்மாலாம் கேட்குறாளா? அதுவும் அது வந்து வேறு இன்டர்ன் சொல்லி கூட கேட்கல, எனக்கு டாக்டர் பிங்கி தான் வேணும், பிங்கி தான் வேணும்னு சொல்லி அழுத்தி சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் டாக்டர் ஹூக்கு யார், இவரும் கேட்க மாட்டார், அந்த அம்மாவும் கேட்க மாட்டேங்குது. உடனே வந்து ஹீரோட அம்மா வந்து ஃபோன் எடுத்து அவங்களோட அண்ணனுக்கே ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு வந்து இன்டர்ன் டாக்டரை மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் வெளில போனவொடனே ஹீரோயின்ட்ட வந்து ஹீரோ சாரி கேட்க, உடனே நீ எதனால சாரி கேட்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்ட உடனே, எங்கள் அம்மாவுக்கு பதிலாக நான் உனக்கு சாரி சொல்கிறேன் அப்படின்னோடனே, பரவாயில்ல நீ வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தான் தெரியுமே யார் எப்படி என்ன செஞ்சாலுமே தப்பு தானே சொல்லுவாங்க, நடந்தா குத்தம், நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம்னு சொல்கிற ஆளு தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை யோசிச்சு பார்க்காங்க. முன்னாடி வந்து ஹீரோயின் வந்து ஹீரோக்காண்டி ஆப்பிள் பழத்தை வந்து தோலை வந்து சீவி வச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து லைட்டாக தோல் இருக்கா, அதை பார்த்து ஹீரோட அம்மா வந்து திட்டுன்னு திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்படியா வந்து வைப்ப, என்னோட மகன் எப்படி திம்மா அப்படி இப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றிடுது. உன்னை ஏன் தான் என் பையனுக்கு பிடிச்சிச்சுனே தெரில, நீ வந்து பணக்காரியும் கிடையாது, நீ ஒரு ஏழை, உனக்கு வந்து ஒன்றுமே தெரியலை, உன்னைய போய் எப்படி தான் அவனுக்கு பிடிச்சிச்சோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேவலமாக கழுவி ஊற்றிருக்கு முன்னாடிலாம். அதுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகும்போது ஹீரோ வந்து பிடிச்சிட்றான். உடனே வந்து ஹீரோயின் வித்தியாசமாக பார்த்தோன்னே ஹீரோ கையை எடுத்தோன்னே ஹீரோயின் சொல்கிறாங்க, நம்ம 2 பேருக்குமே எது நல்லது தெரியுமா, நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்சிருந்தோம்ல, அதை வந்து மறக்கிறது ரொம்பவே நல்லது, முக்கியமாக வந்து உங்கள் அம்மா உங்கள் ஃபேமிலி எல்லோரும் மறக்கிறது ரொம்பவே வந்து நல்லது, அதுக்கடுத்து இந்த இன்டர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பார்த்துக்கிறாமையே இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாவம் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து. பாவம் தான் ஹீரோயின். ஹீரோ வந்து தனியாக உட்காந்து ஹீரோயின் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அப்போ பார்த்து ராம் வரான். என்னாச்சு நீனு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்ன உடனே, அதுவா ஒன்றும் இல்லை, நான் வந்து தூக்க கலக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஏமாற்றிட்டு போயிடுறான். இந்த சைடு பிங்கியை வந்து ஹீரோவோட அம்மாவுக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. பிங்கியும் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா, ஹீரோக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து அவனை பற்றி யோசிச்சு பார்த்தா என்ன அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே புகழ்ந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரோயினுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. வழக்கம் போல் ஹீரோயின் சோகமான எங்கே போவாங்க, அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான். அதேமாரி 2 ஃப்ரெண்ட்ஸ்டையும் போய் உட்காந்து வந்து ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி போகும்போது 2 பேரும் தடுத்துடுறாங்க. ஏம்மா நீ போன தடவை பண்ண கூத்தே போதும், தயவு செய்து எங்களை விட்டுருமா, நீ வந்து ட்ரிங்க்ஸில் மட்டும் கையை வச்சிடாத, நாளைக்கு உனக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை வீட்டுக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. ஹீரோயின் லைட்டாக கொஞ்சம் நடக்க வேண்டியது இருக்கும். ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணுற மாரி இருக்கும். அந்த பாலத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொம்மையை பார்க்காங்க. உடனே வந்து ஹீரோ ஞாபகம் வந்துடுது. ஹீரோக்கு ஒரு கரடி பொம்மை கொடுத்துட்டு வந்து பேசியிருப்பாங்க தெரியுமா, அது ஞாபகம் தான் வந்துட்டுருக்கு ஹீரோயினுக்கு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க அம்மா என்னாச்சுமா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, இல்லைம்மா டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. ஏம்மா நான் வந்து டாக்டராக இல்லாமல் இருந்தால் உனக்கு நீ பிடிக்குமா அப்படின்ன உடனே, டி வாயிலடி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. ஏம்மா நான் கேட்டதுக்கு நீ பதில சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னோன்னே, நீ வந்து இந்த 30 வருஷமாக வந்து டாக்டராக இருந்த, அப்போ வந்து அம்மாவுக்கு உன்னை பிடிக்காமலே இருந்துச்சு அப்படின்னோடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுது. ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து ஹீரோயினோட அம்மா தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ பாட்டில் காஃபி குடிச்சிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ வந்து டாக்டர் பிங்கி இருக்காள், அவள் வந்துடுறா. உடனே ஹீரோ வந்து எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து பிங்கி சொல்கிறான், நான் வந்து போன தடவை உன்ட்ட வந்து டேட் வரேன்னு சொல்லிட்டு வராமல் விட்டுட்டோம்ல, இந்த தடவை வந்து நம்ம டேட் போகலாமா அப்படின்ன உடனே ஹீரோ வந்து அதெல்லாம் வேண்டாம், நான் அப்போமே மறந்துட்டோம்மா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறான். ஆனால் வந்து வேணுங்கன்னே பிங்கி கிட்டே வந்து, ஆனால் எனக்கு வந்து இப்போ டேட்டுக்கு வரணும் போல இருக்கே அப்படிங்கா. ஹீரோ அவ்வளோதான் ஸ்டன் ஆயிடுறான்.
ஹீரோயின் தனியாக உட்காந்து யோசிச்சுப்பாக்கா. ஹீரோ திட்டியிருப்பான், உன்னால் வந்து டாக்டராகவே ஆக முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா எல்லாரும், அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் எல்லாருமே சேர்ந்து திட்டிருப்பாங்க தெரியுமா. எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிடுறா. எழுதி அதை கொண்டு டாக்டர் ஹூக்கிட்டையும் கொடுக்க போகிறா. ஹீரோயின் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்த உடனே எதனால் நீ வந்து கொடுக்க, யார் உன்னை எழுத சொன்னா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஹூக் கேட்ட உடனே நானே தான் எழுதுனேன் அப்படிங்கா. தேவையில்லாமல் இதனால் நீ வந்து உன் மேலே பழி தூக்கி போட்டுக்கிற. நான் வந்து உன்னோட ரெசிக்னேஷனை வந்து நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன். தேவையில்லாமல் நீ வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாத, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் அவசரமாக ஓடி வராங்க. வேற என்ன கேஸ் தான், அடுத்த கேஸ் வந்துட்டு அப்படின்ன உடனே டாக்டர் ஹூக்கு வந்து கிளம்புறாரு. ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடியே வந்திருப்பான் போல, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். டாக்டர் ஹூக்கு வந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து டாக்டர் ஹூக்கை பார்த்துட்டு பின்னாடி வழியாக நடந்து வரும்போது ஹீரோயினை இடித்த உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ வந்து கண்ணை வச்சு பார்த்து நடக்கவே மாட்டியா அப்படின்ன உடனே ஹீரோ வந்து தெரியாமல் வந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ வந்து டாக்டர் ஹூக்கை பார்த்தியா அப்படின்னு சொல்லி வேணுன்னே கேட்க உடனே இப்போ தானே போனார் நீ பார்க்கலையா அப்படின்னா சரி சரி அப்படின்னு சொல்லிக்கிறான். இந்த சைடு வழக்கம் போல் ஹீரோவோட அம்மா வந்து பிங்கியை பிடிச்சி நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லி புகழ ஆரம்பிச்சிருது. ஆமாம் அன்னைக்கு நீ ஏமா வராமல் வேற ஒரு பொண்ணை அனுப்பி வச்சேன் அப்படின்னு ஒன்று பிங்கி சொல்கிறாங்க. நான் வந்து டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே வேலை வந்து அதிகமாக இருக்குது, அதனால் வந்து என்னால் வந்து டைம் ஒதுக்க முடியாது. ஆனால் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணாமல் வந்து டேட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து டேட்னால் ரொம்ப டைம் ஆகும்ல, இப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி என் பையன் வந்து நல்லபடியாக பேசுகிறானாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஆமாம் நல்லா தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீ இனிமேல் என்னைய வந்து அம்மானே கூப்பிடுமா அப்படின்னு சொல்லி வேறு பிட்டை வேறு போடுது. பாரு பிடிச்சிருந்த ஒரு பேச்சு, பிடிக்காட்டனா ஒரு பேச்சு. அதுக்கப்புறம் நீ வந்து என் பையனோட டேட் போனால் என்னம்மா அப்படின்னோடனே பிங்கி சரின்னு சொல்லிடுறா. ஏன்னா அவளே வந்து ஆல்ரெடி டேட்டுக்கு ரெடி ஆகிட்டாள். அதனால் இந்த சைடு ஒரு பேஷண்ட்டை வந்து கேர்லி ஹேர் பொண்ணு பார்த்துட்ருக்கேன். அந்த பேஷண்ட் நேம் வந்து அவங்க கையில் வந்து அடிபட்டுருக்குன்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் வந்து பேஷண்ட்டுக்கு வயிறு வேறு வலிக்குது, இருந்தாலும் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் 2 பேரும் வந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஒய்ஃப்க்கு தான் வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்பவே வந்து தத்தி தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஹஸ்பண்ட் தான் வந்து கேர் பண்ணி கூட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் வந்து அவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியல, அப்படியே வந்து விழுந்துடுறாங்க. அதான் ஹீரோயின் வேறு பார்த்துடுறா. என்னாச்சு அப்படின்னோடனே இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அதனால தான் வந்தோம் அப்படின்னோன்னா பரவாயில்ல, ஆனால் வந்து உங்களுக்கு வேறு என்னமோ வலிக்கிற மாதிரி இருக்கே, வாங்க ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் அப்படின்னோன்னா அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை வேண்டாம் எனக்கு எந்த வலியும் இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொன்னோன்னே ஏன் நீங்கள் வந்து இந்தமாரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்ட உடனே அந்த ஆள் சொல்கிறாரு, ஏன்னா எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து என்னாச்சு எங்கே வலி அப்படின்னு சொல்லி பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் என்னையும் நம்புக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்ட்ரக்சர் எடுத்து வச்சு யாருக்கும் தெரியாமல் வந்து கூட்டு போய் ஒரு ரூம்லேயும் வந்து செட்டில் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் ஸ்கேன் மிஷினையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்துடுறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீரோயினுக்கு வந்து டாக்டர் ஹூக் தான் ஞாபகம் வராரு. உடனே வந்து வெளில ஓடி வரும்போது ஹீரோ தான் நின்ன உடனே ஹீரோகிட்ட வந்து கேட்காங்க, நீ வந்து டாக்டர் ஹூக்கை பார்த்தியா அப்படின்னா என்னாச்சு, நீ வந்து வேலையோட போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கதை பேச வந்துடுறான். உன்கிட்ட பேசுகிற அளவு எனக்கு டைம்லாம் இல்லை, ஹூக் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே டாக்டர் ஹூக் வந்து எமர்ஜென்சி ரூமில் தான் இருக்காருன்னு ஹீரோயின் பரபரப்பாக ஓடிடுறான். இந்த சைடு சப்பி பையன் வந்து தையல் போட்டுக்கிட்டு இருக்கான், போட தெரியாமல் போட்டு வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கான். அதை வந்து டாக்டர் ஹூக் வேறு பார்த்துட்ருக்காரு. கரெக்டாக ஹீரோயின் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து கல் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் ஹூக்கும் வந்து சரின்னு சொல்லி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பெருமூச்சு விட்டுட்டு அந்த சப்பி பையன் வந்து சொல்கிறான்னா இப்போ வந்து நான் வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி தையலை போட்டுட்ருக்கான். டாக்டர் ஹூக்கு வந்து ஆமாம் இது வந்து பெரிய கல்லாக தான் இருக்குது, வயிற்றில் நம்ம உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ன உடனே இல்லை டாக்டர் நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க, எங்கள்கிட்ட வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆளுன்னு சொன்ன உடனே டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து காப்பீட்டு திட்டம்லாம் போடலையா அப்படின்னோடனே இல்லை டாக்டர் ஒரு காப்பீட்டு திட்டமும் நாங்கள் வந்து போடலை, ஏன் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்ட உடனே இவ வந்து இந்த ஊரே கிடையாது, எப்படி இங்கே வந்து காப்பீடு திட்டம் கிடைக்கும் அப்படின்ன உடனே டாக்டர் ஹூக் என்ன செய்யன்னு தெரியாமல் முழிக்காரு. சரி இன்சூரன்ஸாவது போட்டிருக்கீங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது டாக்டர் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் டாக்டர் ஹூக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன் ரூமை ரெடி பண்ணி வைங்க அப்படின்ன உடனே ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா, நீ போய் ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினே அனுப்பி வைக்காரு. டாக்டர் ஹூக் வந்து டாக்டர் ஆலிஸ்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தானோ சரி நம்ம வந்து அரை மணி நேரத்தில் வந்து சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொன்ன உடனே டாக்டர் ஹூக் வந்து ரொம்பவே நன்றி அப்படிங்கிற உடனே வந்து டாக்டர் ஆலிஸ் சொல்கிறாங்க, இன்னுமே உன்னோட சேவை செய்கிற மனப்பான்மை வந்து நிற்கலன்னு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இந்த தடவை நான் கிடையாது, ஹீரோயின் தான் வந்து சேவை செஞ்சுருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இன்னது அவளா, பரவாயில்லையே அவளும் உன்னை மாதிரி தான் போல இருக்குது அப்படின்ன உடனே நாங்கள் 2 பேரும் ஒன்றுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி சர்ஜரிக்குள்ளே காசு யாருப்பா கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி வந்து அலிஸ் கேட்ட உடனே எனக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி எனக்கு நீ நடிக்காரு, எனக்கு தெரியாதா நீ தானே கொடுக்க போகிற
அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி மழுப்புறாரு. எனக்கு தெரியாதா அப்பா உன்னைய பற்றி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரியும் டாக்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்கண்ணே, நல்ல உள்ள கொண்ட டாக்டர் ஹூக் மாதிரியே. டாக்டர் ஆலிஸ் வந்து நினச்சி பார்க்காங்க, ஒரு ஹோட்டலில் போய் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு யார், டாக்டர் ஹூக்குக்காண்டி தான். இவங்க 2 பேருக்கு முன்னாடி வந்து லவ் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம பார்ப்போம். டாக்டர் ஆலிஸ் எல்லாத்தையும் நினச்சிட்டு பார்த்துட்டு, சரி நான் வந்து உன்னோட சர்ஜரி பண்ண வரேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி திரும்பி நீ வந்து என்னைய வந்து ஹோட்டல் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டர் ஹூக்கும் சரின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் வந்து டாக்டர் ஹூக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னம்மா அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை டாக்டர், நான் வந்து என்னோடய வேலை டியூட்டிஸ் எல்லாத்தையும் நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்னோடய ரெசிக்னேஷன் லெட்டரை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே டாக்டர் ஹூக்கு வந்து கோவம் வந்துடுது. நான் வந்து ஏற்றுக்கிற மாட்டேன், அதுவும் தப்பு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையுமே வந்து டிபார்ட்மெண்ட்டே பார்த்துக்குறோம், நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அதை கிழிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறா, நீ வந்து ஒரு பேஷண்ட் உயிரை காப்பாற்றிருக்க, ரொம்பவே நன்றி அப்படின்னோடனே, அதெல்லாம் இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினே சொல்ல, நீங்கள் வந்து முன்னாடி கேட்டிருந்தீங்க தெரியுமா, எதனால் நீ வந்து டாக்டர் ஆன அப்படின்னு சொல்லி, அதுக்கு நான் வந்து இப்போ பதில் வச்சுருக்கேன். எல்லாரும் என்னை பார்த்து ஒரு விஷயமே என்னால் முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை வந்திருக்கு. இதேமாரி என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து டாக்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரியாமல் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னா, பரவாயில்ல, எல்லா டாக்டர்ஸும் வந்து ஹியூமன் தான், யார் வந்து புனிதமான செயின்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயின் குடிச்சிட்டு வந்துருப்பாள், அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ வந்து உன்னோட வேலையை கரெக்டாக செஞ்சாலே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினு சரிங்க சார் அப்படின்னு சொல்லி வெளில கிளம்பிடுறா. ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஒரு லெட்டரை எடுத்து பார்க்காரு. என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து ஹீரோயினை வந்து வேலையை விட்டு தூக்க சொல்லி அவங்க வந்து சம்மன்லாம் அனுப்பிட்டாங்க. ஆனால் இவருக்கு தான் மனசு இல்லாமல் வச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் ரொம்பவே நல்லவங்க, ரொம்பவே வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்களே, அதனால தான். இந்த சைடு ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்கிறேன், என்னாச்சுமா, நீ நல்லா தானே இருக்க, கிளம்ப வேண்டியதானே வீட்டுக்கு அப்படின்னு. இல்லை நான்லாம் கிளம்ப மாட்டேனே, எனக்கு இன்னும் வந்து ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு என்னடா தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீ வந்து யாரோ வந்து உன்னை பார்க்கணும்னு நினைக்க, யார் அப்பாவா அப்படின்னு. ஆமாம் உங்கள் அப்பா வந்து பார்க்குற வரைக்கும் நான் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாலாம் வந்து பார்க்க மாட்டாங்க, நீ ஏன் போய் அப்பாவை பாருமா அப்படின்னா. இல்லை நான்லாம் போக மாட்டேன், நான் வந்து மெசேஜ் அனுப்பிடுவேன், கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஹீரோவோட அம்மா மனசில் அப்பாவுக்கு ரொம்ப பெரிய இடம் இருக்குதுன்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்றைக்கி வந்து பிங்கி உன்னை டேட்டுக்கு கூப்பிட்ருக்கலாமே, போறியா, சூப்பராக ட்ரெஸ் போட்டு நீட்டாக போடா, மானத்தை வாங்கிறாத, சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சு எனக்கு வந்து பேர குழந்தைகள்லாம் கையில் பார்க்கணும் போல் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோவும் சரி போய் தொலைகிறேன் அப்படின்ட்டு போகிறான். இந்த சைடு பிங்கிட்ட வந்து டாக்டர் ஹூக் வந்து கோவப்படுறாரு. என்னம்மா, நீ வந்து ஹீரோவோட அம்மாக்கு இன்டர்னா போனதை என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏன்னா வந்து நேரடியாக வந்து உனக்கு வந்து சொல்லிட்டாங்க, இருந்தாலும் வந்து நீ வந்து ப்ரொஃபஸருங்கிற முறையில் என்கிட்ட சொல்லிட்டு தானே போகணும் அப்படின்னு. இல்லை சார், சாரி சார், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறா. என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து மதிப்பு கொடுத்து டாக்டர் ஹூக்குக்கு வந்து பிங்கி சொல்லியிருக்க தான் செஞ்சிடும். ஆனால் பாவம் பிங்கி ஹீரோவோட அம்மான்னு சொல்லிட்டு போயிட்டா போல். ஹீரோயின் எதுக்கோ டாக்டர் ஹூக் ரூமுக்கு வந்திருக்கா, ஆனால் வந்து அவள் பார்த்துடுறா, அவளோட வேலையை தூக்குற லெட்டரை பார்த்துடுறா. ஏன்னா வந்து ஹீரோயின் வந்து சும்மா தான் பார்த்துருப்பா, எதிர்ச்சியாக வந்து அவர் மேலே வச்சுட்டு போயிருப்பாள்ல, அதனால் வந்து இவள் பார்த்துடுறா. ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினுக்கு வந்து வேலை இல்லைன்னு தான் எழுதியிருக்காங்க. அப்போ பார்த்து ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோட அம்மாவுக்கு வந்து ரொம்பவே அன்கான்ஷியஸ் ஆகிட்டு முடியாமல் இருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு. ஹீரோயினும் வேகமாக ஓடுறாங்க. ஹீரோ வந்து டேட்டுக்கு அழகாக ரெடியாகி கிளம்பிட்டு இருக்கான். அப்போ வந்து ராம் எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இவன் வந்து ஒன்றுமே சொல்லாமல் தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ பார்த்து ஹீரோக்கு ஃபோன் வந்து, இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்பவே முடியாமல் இருக்கா அப்படின்ன உடனே ஹீரோ வந்து சொல்லிடுறான், பிங்கி வந்து அங்கே வெயிட் பண்ணுறா, அதனால் வந்து நீ வந்து அவளோட டேட்டுக்கு போ அப்படின்னு. என்னது நானா, இல்லைன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ போனதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கான், ஐயா நானா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவோட அம்மாவுக்கு பல்ஸே இல்லாமல் இருக்குது. எப்போதும் போல் ஒரு மிஷின் இருக்குல்ல, அது பேர் வந்து டெஃபிப் மிஷினா. அந்த டெஃபிப் மிஷினை வச்சு வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து எப்படியோ வந்து ஒரு வழியாக காப்பாற்றிடுறாங்க. உடனே வந்து அதுக்கு முக்கியமான காரணமே வந்து ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் எய்டு வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து இப்போ ஹீரோவோட அம்மாவையே காப்பாற்ற முடிஞ்சிருக்கு, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே. டாக்டர் ஹூக் வந்து நினச்சி பார்க்காரு, ஏன்னா வந்து முன்னாடி வந்து இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு வந்து உயிரை காப்பாற்றிருக்காளே அப்படின்னு சொல்லி இன்னும் ரொம்பவே மரியாதை வந்து கூடியிருது. டாக்டர் ஹூக் வந்து ஹீரோயினையும் தனியாக கூட்டு போய் பேசிகிட்டு இருக்காரு. எப்படிமா உனக்கு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு இந்த இது இருக்கும் அப்படின்ன உடனே, இல்லை டாக்டர், அவங்களுக்கு வந்து ஹை ப்ரெஷர் எப்போதுமே இருந்துட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து அது எதுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சு வச்சேன் அப்படின்னு ரொம்பவே பாராட்டுறாரு. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவோட அம்மா கண்ணு முழிச்சு பேசிகிட்டு இருந்தவொன்னே, எல்லாமே வந்து ஹீரோயினால தான் உன்னை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு அப்படின்னோடனே, அது அவளோட கடமையாக இருக்கும், இல்லை வேற யாராவது செஞ்சுருப்பான் அப்படின்னா. ஏம்மா நீ இப்படி செய்கிற, எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு அவள் வேலையை விட்டு போகணும் அப்படின்னோடனே, ஏம்மா அவன் உயிரையே காப்பாற்றிருக்கா, நீ என்னடானா வேலையை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்க, ஏம்மா இப்படி பண்ணுற
அப்புறம் நீ என்ன சொல்கிற, நான் வந்து அவளுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்கிறியா அப்படின்ன உடனே, ஆமாம்மா நீ வந்து அவளுக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அதெல்லாம் முடியாது, எனக்கு வந்து இப்போ ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க பால தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு வந்து ஹீரோயினும் டாக்டர் ஹூக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்து டெர்மினேஷன் லெட்டரை பார்த்துட்டேன் அப்படின்ன உடனே, எதனால் நீங்கள் வந்து என்னைய வேலையை விட்டு நிற்காமல் இருக்கீங்க அப்படின்ன உடனே, சரி நான் உன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த விஐபி பேஷண்ட் ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து உன்னை இன்சல்ட் பண்ணாங்க, அப்படி இருந்தாலுமே நீ வந்து அவங்கள ஏன் காப்பாற்றின அப்படின்ன உடனே ஹீரோயின் வந்து எனக்கு தெரியல அப்படிங்காங்க. சரி, ஒரு பேஷண்ட் ரொம்பவே வறுமையில் இருக்காங்க, அவங்களையும் நீ வந்து கொண்டு சேர்த்த, அது எதனால் அப்படின்னா, அதுவும் எனக்கு தெரியல சார். ஆமாம், இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. டாக்டருக்கு வந்து உள்ள மனசாட்சி மட்டும்தான் வந்து வேலை செய்யும், அதுதான் நீயும் செஞ்சுருக்க. அன்னைக்கு அந்த தாத்தா இருக்கார்ல, அவருக்கு சர்ஜரி செஞ்சதில் உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீ வந்து எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி உன் தலைமையில் தூக்கி போடுறத நிறுத்தி, எதுக்குமே காரணம் நீ கிடையாது. உன்னால் முடிஞ்ச எவ்வளோ பேஷண்ட்ஸை உன்னால் காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ பேஷண்ட்ஸை நீ காப்பாற்று அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சந்தோஷமாயி சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த டெர்மினேஷன் லெட்டர் நான் பார்த்துக்கிறேன், உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிடுறாரு. ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.